ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு பக்தி முயற்சிகள் மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. பக்தி முயற்சிகள் என்ன என்று நாம் பார்ப்போமானால், நாம் சபை கூட்டத்திலே கலந்து கொள்வது, வேதத்தை வாசிப்பது, ஜெபம் செய்வது, உபவாசிப்பது, கர்த்தரை பாடுவது, துதிப்பது, என்னும் அவருக்கென்று காணிக்கை கொடுப்பது, ஊழியங்களிலே கலந்து கொள்வது, இவைகள் எல்லாமே நல்லதுதான். ஆனால் இவைகளினால் மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அப்போ இந்த பக்தி முயற்சிகள் எல்லாமே தேவனிடத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சேவிக்கிற நிலைகளில் அநேக தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை தேவ சமூகத்திலே நேரடியாக நாம் ஒத்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உண்மை என்பது அதுதான். குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நம்முடைய சகோதர ஐக்கியங்களில், எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மை நிலை. நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரும், சறுக்கல்கள் வரலாம், வரும். ஆனால் அவைகளை நேரடியாக உண்மையாக தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுதல். இரண்டாவது, அந்த பக்தி முயற்சிகளை நாம் பார்க்கிற நேரத்தில் அந்த பக்தி முயற்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல, அந்த ஜெபம் நம்மோடு தேவ உறவை ஏற்படுத்தி இருக்கிறதா? நான் பாடல் பாடுகிறேன், என் பாடல், என் துதி, என் சோத்திரத்தை தேவன் கேட்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொன்றும் வேதம் வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரா? அப்பா நம்ம கூப்பிட்டானாகி அவர் நம்ம கிட்ட மகளே, மகனே என்று பேசுகிற விதமாக அந்த உறவை விரும்பி செல்லுகிறதாக இந்த பக்தி முயற்சிகள் காணப்பட வேண்டும். வெறும் உதவிக்காக மட்டும் என்று நாம் செல்வோமானால் வேதம் சொல்லுகிறது அது பரிதபிக்கப்பட்ட நிலை என்று. மத்தேயு 11:29 வாசிக்கிற நேரத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நினைச்சவங்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப கற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் ஒரு உறவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு நாம் பேசுவது, அவர் நம்மிடத்திலே இணைந்து பேசுகிற காரியம். அப்போ அந்த கற்றுக்கொள்ளுதின் அடிப்படையில் நம்முடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமே தவிர வேற எந்த வழியும் கிடையாது, வேற குறுக்கு வழிகள் கிடையாது. அவருடைய உதவி நமக்கு தேவை என்றால் அவருடைய உறவு நமக்கு அவசியம். அந்த உறவு எப்படி இருக்க வேண்டுமானால் அது உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும். நான் இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், அதனால எப்பவும் சரியா நிற்கிறேன்னு சொல்லிட, என்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் உண்டு. ஆனால் வீழ்ச்சிகள் வந்தாலும் நான் அவரை விட்டு விலகுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் வந்தாலும் அவரை விட்டு விலகாதிருங்கள். அவர் நம்மை நிமிர பண்ணுகிறவர், நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். அதை நாம் விசுவாசித்து நம்பி அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது வீழ்ந்த நிலைகளில் நம்ம தூக்கி விடுவார். நம்முடைய வாழ்க்கையை அவரால் திரும்ப கட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கு வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது.